இடத்துல எல்லாரும் அந்த நாள் வந்தோடனே கொண்டாடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு பிறந்த நாள் வருது, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆனால் அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா வருமானம் இல்லை. இந்த அம்மா என்ன செய்யுது, யோசிக்குது, பிள்ளைக்கு எப்படியாவது வாங்கி தரணுமே அப்படின்னு யோசிக்குது. அப்போது இது எப்பவும் வேலை செஞ்சுட்டு வந்து அந்த கூலியை கொண்டு வந்து தான் சாப்பிட்ணும், அன்றாட மற்ற காரியங்களை பார்க்கணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்போ இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பொருளை வாங்கணுன்னா அந்த ஒரு வாரம் சம்பளம் வந்து இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ அந்த ஒரு வாரம் மற்ற செலவு ஸ்டாப் ஆயிரும். அதனால் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த அம்மா எக்ஸ்ட்ரா எங்கேயாவது வேலை செஞ்சு கொண்டு வந்து எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போய் வேலை பண்ணுது. சரி, வேலைக்கு போனால் அந்த சம்பளம் அவங்க வரலை, எக்ஸ்ட்ரா வேலை செஞ்ச சம்பளம் வரல. எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், பிள்ளையோட கடமையை செய்யணும்னு போகுது, வரல. சரி, வரல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த வர வேண்டிய பணம் நிற்கிது, அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல கைமாத்து பண்ணி கடன் வாங்கி பிள்ளைக்கு கேட்டதை வாங்கிட்டு வந்துருச்சு. வாங்கிட்டு வந்து அந்த அம்மா அப்படின்னு கொடுத்த உடனே அம்மா அங்கேருந்து கடன் வாங்கினது, அங்கே வேலைக்கு போனதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை வந்து அதை வாங்கி பார்த்த உடனே பரவாயில்ல, நம்ம அம்மா இவ்வளோ இதுக்கு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து இவ்வளோ உருவாக்கி எடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கல, இவ்வளோ பணத்துக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை வாங்கின உடனே பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா, இந்த பிள்ளைக்கு அப்படியே முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி. இதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு என்ன தெரியுமா வந்துதான், அந்த ஆத்துமா அப்படியே அந்த இலைக்குது பாருங்க அப்படின்னு அந்த அமைதி இருக்கா நம்ம வாழ்க்கையில், அப்படியே அமைதியாச்சா. எதை பார்த்து அமைதியாச்சு, பிள்ளை வாங்கின உடனே முகத்தை பார்க்குறாங்க தாய், அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்த உடனே அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்காக இந்த தாய் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கா. அப்புறம் வந்து அதை வரலன்னொன்னே அடுத்த வேலையை செய்கிறா. இப்போ இவளுடைய ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு அமைதியாகுது. இப்போ அமைதியாகும்போது உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாயிரு அப்படின்னு சொன்னார் பாருங்க. இப்போ எல்லாவற்றிலும் சுகம் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த பிள்ளை மனது, அந்த பிள்ளையுடைய இருதயமானது என்ன செய்யுது அப்படின்னா சந்தோஷப்படுது. இப்போ பிள்ளைக்கு இவளுக்கு கடமை இருக்குது, தாய்க்கு கடமை இருக்குது பிள்ளைக்கு செய்கிறதுக்கு. இந்த கடமையை மாத்திரம்தான் இவ செய்திருக்கிறான். அதனால பிள்ளை அதை பற்றிலாம் சிந்திக்கலை. அந்த எப்படிம்மா வாங்கினீங்க, இவ்வளோ பணம் உங்களுக்கு ஏது, நீங்கள் தினம் இவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க, இவ்வளோ செலவு பண்ணிடுவீங்களேன்னு அவள் கேட்கல, எதுவும் பண்ணல. ஆனால் அந்த சந்தோஷத்தை மாத்திரமே தாய் பார்த்த உடனே நம்முடைய கடமை நம்ம முடிச்சிட்டோன்று. இப்படி எத்தனை மனிதர்களுக்கு எத்தனை வேலைகளில் அந்த நம்ம கடமை செஞ்சிட்டோம் அப்படின்ற அமைதி இருக்குது. அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவரையும் அப்படி பார்க்கிறார். அவர் கடமை, அவர் வந்து நம்மளை உருவாக்கி இந்த பூமியில் வச்சிருக்கிறார், நம்மளெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறார், நமக்கான தேவைகளெல்லாம் அங்கே வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு கடமையை சரியாக செய்கிறார். அப்போது அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுதான்னு பார்ப்பார். அதனால தான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்றார். எப்பொழுதும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும் சொல்லுங்களேன். எப்பொழுதும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும். அப்போ வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிதானம்மா, அப்படித்தானே. அப்போ சரி, ஒரு நாள் இப்படி ஒரு இந்த ஃபோனை இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி சிரிக்கிறாங்க ஒருத்தங்க. இப்படி சிரித்தோடனே என்ன இப்படி சொன்னாலும் சிரிக்குது, அப்படி அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி. அதில் என்னது வந்தது அப்படி கிடந்து சிரிக்கிங்க அப்படின்னா, அதில் ஒருத்தன் ஓடி போய் விழுதான். அதில் 2 பேர் நடந்து போகிறாங்க. அந்த நடந்து போன விதத்தை எண்ணி ஒருத்தர் சிரித்து உருளுதான். அவன் உருளுதான். அதை பார்த்த உடனே இந்த மொபைலில் அந்த காட்சியை பார்த்தோன்னே யார் பக்கத்தில் வந்து எது செஞ்சால் தெரியாது, அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த ஃபோனை பார்த்து. நம்மளும் அப்படி தான் இருக்கோம் இன்னைக்கு. அல்லேலூயா. அப்போது சந்தோஷத்தை உண்டாக்குகிறது என்னது, அந்த செய்தி. என்ன அந்த செய்தி, அந்த மொபைலை பார்த்தோன்னே சிரிச்சா பாருங்க. இந்த சிரிப்பை யார் உண்டு பண்ணினா, அது உள்ளே இருக்கிற செய்தி. என்ன அது உள்ளே 2 பேர் நடந்து போகிறாங்க. அந்த நடந்து போகிறத பார்த்து ஒருத்தன் அப்படியே என்ன சொல்லுவோம், நக்கல் பண்ணுவோன்னு சொல்லுவோமா, பண்ணி அவன் சிரிக்கிறான், சிரித்து உருளுதான். அப்போ உருண்ட உடனே இங்கே பார்க்குறவங்களுக்கு சிரிப்பு. அப்போ எது சிரிக்க வச்சது, நம்மளை சந்தோஷப்பட வச்சது எது, அந்த காட்சி. என்ன அந்த செய்தி தானே. அப்படி போல ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செய்தியும் நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
அப்போ முதலாவது சுத்த இருதயம் இருக்கணும், ரெண்டாவது ஆத்துமா வாழணும், மூணாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. எப்பவும் அப்படி இருக்க முடியுமா? என்ன எப்பவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? திடீர்னு கொஞ்சம் கோவம் வரும், திடீர்னு கொஞ்சம் மூஞ்சி தூக்கிக்கிடுவோம். மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க, அப்படி எப்படி தூக்க முடியும்னாலும் இப்போ மூஞ்சி தூக்குறானா எப்படி தூக்க முடியும்? அந்த மூஞ்சிலே அப்படி எல்லாம் வந்துடும். என்ன அப்படி தானே? அப்போ மூஞ்சிலே தூக்குறது வரும், அப்படி கோவப்படுறது வரும், எரிச்சல் படுறது வரும். அப்படி அந்த மூஞ்சி வந்து அப்படி எல்லாத்தையும் காட்டுது பாருங்க. எவ்வளோ அருமையாக படைச்சிருக்காரு ஆண்டவர். இந்த மூக்கு கண்ணில் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் வந்து காமிக்குது. பார்த்தா கோவமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியுது. என்ன அப்போ சில நேரம் பார்த்தா பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த முகம் வந்து எப்படி மாற்றத்தை கொண்டு வருது பாருங்களேன். இந்த மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த முகத்தை ஆண்டவர் படைச்சிருக்காருன்னா எவ்வளோ நல்லவர். கை அப்படி